முத்துவோட வீடு தேடி வருது. அதை பார்த்த முத்துவுக்கோ பயங்கர அதிர்ச்சி. அதை விட அங்க இருந்த விஜயா மனோஜுக்கு அது ஒரு பேரதிர்ச்சியா இருக்கு. அதை பார்த்து அவங்களால நிம்மதியாவே இருக்க முடியல. அதாவது முத்துவோட வீடு தேடி அந்த 5 டிரைவர்ஸ், அதாவது முத்துட்ட வேலை பார்க்குறாங்களா, அவங்க மறுபடியும் இந்த மாதிரி முத்துவோட வீட்டுக்கு வராங்க. அவங்க வந்து இந்த மாதிரி அண்ணன் இந்த மாதிரி இந்த வாரத்துக்கான கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபாய், அதாவது 5 காருக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய் அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த வார கலெக்ஷன் 2 லட்ச ரூபாய், இது கொஞ்சம் கம்மி தான், அடுத்த வாரம் கொஞ்சம் அதிகமாக வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட முத்து என்ன இப்படி சொல்றீங்க, அதெல்லாம் வரது நமக்கு லாபம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு இருந்த விஜயா பார்த்தீங்கன்னா என்னது ஒரு வார கலெக்ஷன் மட்டும் 2 லட்ச ரூபாய், ஒரு வாரத்துக்கு 2 லட்சம் அப்படின்னா அப்போ மாசத்துக்கு 8 லட்ச ரூபாய் மேலே போகும் போலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயடிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அங்க இருந்த மனோஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே போச்சு அப்படின்னா ஒரே வருஷத்துல கோடீஸ்வரன் ஆயிரம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருந்த விஜயா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனோஜை பார்த்து சொல்றாங்க, டேய் மனோஜ் என்னடா நீ இப்படி இருக்கு, அதாவது பத்தியாடா முத்து எப்படி சம்பாதிக்கிற அப்படின்னு, அதாவது நீ தான் நிறைய படிச்சிருக்க நிறைய சம்பாதிப்ப அப்படின்னு நினைச்சேன், ஆனா அவன் எப்படி சம்பாதிக்கிறான் பாரு, ஏன்டா நீ இப்படி இருக்க, எனக்கு இப்பதான் முத்து சொன்னது கரெக்டா இருக்கும்னு தோணுது, நிஜமாவே நீ முட்டாள் தானா, நான் தான் உன்னை நம்பிட்டு இருக்கேனா அப்படின்ட்டு கேட்கறாங்க. அதை கேட்ட மனோஜ் என்னமா இப்படி கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.